வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா சங்க்ஸ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம கொதிக்கிற தண்ணியில சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால லைட்டாக வதங்கினாலே போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சூடு ஆறுனதுக்கு பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் மசாலா கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவையான சோயா சங்க்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.